இந்த மாடர்ன் பிசிக்ஸுக்கு நம்ம முக்கியமான ரெண்டு ஐடியா யாருன்னு, இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸும் சொன்னேன் இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்கிறேன், கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். போர் ஆட்டம் மாடலில் வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆட்டம் மாடல் பற்றி, ஆட்டமோட ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லும்போது அது ஃபெயிலியர் ஆனது பிகாஸ் ஆஃப் இட் குட் நாட் எக்ஸ்பிளைன் பேசிக்கலி த ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எமிஷன் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. அது அட்டாமிக் ஃபிசிக்ஸ் படிக்கும்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது தெரியும். பட் இப்போ ஞாபகம் வச்சுக்கலாம். அது ஃபைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது இப்போ இந்த எலக்ட்ரானுக்கு இந்த ஸ்பின் இருக்கு அப்படிங்கிறதையும் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஸோ எலக்ட்ரானுக்கு ஸ்பின் இருக்கு அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, அதே போல் நியூக்ளியஸில் இருக்கிற புரோட்டானுக்கு ஸ்பின் இருக்கு, இதை பற்றியெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணும்போது தான் மாடர்ன் ஃபிசிக்ஸோடைய குவாண்டம் மெக்கானிக்ஸ் உள்ள நுழையிறதுப்போம். இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது மெயினாக என்னன்னு சொன்னேன்னா, இந்த டீப்ராய் இன்ட்ரடியூஸ் பண்ணின வேவ் லெங்த், வேவ் நேச்சர் ஆஃப் பார்ட்டிகிள், இதை பேஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணி ஷ்ராடிங்கர் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் மெயினா இதை டெவலப் பண்றாரு குவாண்டம் மெக்கானிக்ஸை. அஃப்கோர்ஸ் ஹைசன்பர்க் ஆல்சோ டெவலப்டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் இன் எ டிஃபரெண்ட் வே, அண்ட் டிராக். நிறைய பேர் இருக்காங்க, நான் இந்த 3 பேரை முக்கியமாக நான் எடுத்துக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க குவாண்டம் மெக்கானிக்ஸ் டெவலப் பண்ணதில். இன்ஃபேக்ட் போர் ஹிம்செல்ஃப் வாஸ் ரெஸ்பான்சிபிள். அண்ட் ஐன்ஸ்டைனுக்கும் போருக்கும் ஒரு அந்த கோப்பன்ஹேகன் என்ன சொல்லுவாங்க, இந்த டிஸ்கஷன்ஸ் நிறைய நடக்கும். ஐன்ஸ்டைன் வாஸ் நான் பிலீவர் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். போர் வாஸ் த பர்சன் ஹூ வாஸ் லீடிங் தீஸ் பீப்புள் பிலீவர்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். அதை டெவலப் பண்ற ஐடியா என்னன்னா, இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உள்ள வருது. ஏன்னா அந்த பார்ட்டிகளுக்கு வேவ் நேச்சர் கொடுக்கும் பொழுது, வேவ்ங்கிறது எப்படின்னா ஸ்பேஸ்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்குன்னு சொல்ல முடியாது. இட் ஆக்குபை சம் ஸ்பேஸ். வேற பார்ட்டிகல்ங்கிறது ஒரு பாயிண்ட்ல இருந்து நம்ம சொல்லணும். அதுவும் சப்பாட்டாமிக் பார்ட்டிகல் ரொம்ப சின்ன சைஸா இருக்கும்போது அதை அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிற ப்ராபபிலிட்டிங்கிற கான்செப்ட்லாம் பார்ட்டிகளுக்கு கொடுக்கறத வந்து டோட்டலி அகெயின்ஸ்ட். ஐன்ஸ்டைன் வந்து வாஸ் டோட்டலி அகெயின்ஸ்ட். ஸோ ஹி யூஸ் டு கிரிட்டிசைஸ். அண்ட் கிரிட்டிசிசம்ங்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்டிவா, நாட் டு புட் ஆஃப் தி பீப்புள் ஐடியாஸ், நியூ ஐடியாஸ். கன்ஸ்ட்ரக்டிவா ஒரு கிரிட்டிசிசம் நிறைய நடந்துட்டு இருந்தது. அப்போ அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிப்பாங்க. முடிக்கும் பொழுது ஃபைனலைஸ் ஆயிருது. ஸோ ஐன்ஸ்டைன் இன் இன்டைரக்ட் வே கான்ட்ரிபியூட்டட் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பை தீஸ் பீப்புள். இவங்களுடைய மேத்தமேட்டிக்ஸோ, இவங்களுடைய ஐடியாலஜியோ, பினமனாலஜியோ, இதெல்லாம் எங்க தப்பு இருக்குன்னு ஒரு கண்டுபிடிச்சிட்டே வர்றாரு. பிகாஸ் he was a non-believer of this particular development of quantum mechanics, which solely depend upon what is called the wave nature of particle. வரும்பொழுது என்ன ஆகுது, தி ப்ராபபிலிஸ்டிக் ஐடியா வந்துடுறது. இந்த பார்ட்டிகிள் ரியலிஸ்டிக் பார்ட்டிகிள் அப்படிங்கிறது இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல இருக்கு, எக்ஸ்ங்கிற பொசிஷன்ல மொமெண்டம் பி எக்ஸ்னு அது இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்ட்டிகிள் பொறுத்த வரைக்கும். வேறஸ் வேவ்னு சொல்லும் பொழுது இட் ஆக்குபை சம் ஸ்பேஸ். ஸோ பொசிஷன்ங்கிறது அர்த்தம் இல்லாம போயிடுறது. மொமெண்டம் வேணா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம், பட் பொசிஷனை பர்டிகுலர் பாயிண்ட்னு ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. சப்போஸ் யூ வாண்ட் டு டூ இட், மொமெண்டம் உடைய ப்ரெடிக்ஷன் அல்லது அப்சர்வேஷன் ப்ரிசிஷன் குறைஞ்சிட்டே போயிடும். அதாவது இதுல எரர் வர ஆரம்பிக்கும். இந்த ஐடியாவை சொன்னது அந்த ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது தி பொசிஷனுடைய இதை ப்ரிசைஸா நம்ம மெஷர் பண்ண பார்த்தா இதுல ப்ரிசிஷன் போயிடும். இதை ப்ரிசைஸா பண்ணணும்னா இதுல பொசிஷன்ல மொமெண்டத்தை ப்ரிசைஸா பண்ணும்போது பொசிஷன்ல ப்ரிசிஷன் போயிடும். இந்த மாதிரி நிறைய பேர் ஆஃப் அப்சர்வபிள்ஸ், பேர் ஆஃப் திஸ் வேரியபிள்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஹைசன்பர்கோட ஐடென்டிட்டி பிரின்சிபிளை ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. எப்போ இந்த வேவ் நேச்சர் கொடுக்கும் பொழுது. அதனால இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல இன்பில்ட் பிரின்சிபிள் இஸ் ஹைசன்பர்க்ஸ் ஐடென்டிட்டி பிரின்சிபிள். அது மீறி குவாண்டம் மெக்கானிக்ஸ் நம்மளால டெவலப் பண்ணவே முடியாது. ஹைசன்பர்க் ஐடென்டிட்டி பிரின்சிபிள் therefore is basic essential feature and principle of quantum mechanics. ஷ்ராடிங்கர் எப்படி அதை டெவலப் பண்றார் அப்படின்னா, இந்த வேவ் அப்படின்னு சொன்னோன்னே பார்ட்டிகிள் இஸ் மூவிங் அப்படின்னா வேவ் இஸ் ப்ராபகேட்டிங் அலாங் வித் பார்ட்டிகிள். அப்போ அந்த வேவ் ப்ராபகேஷனுக்கு ஈக்குவேஷன் எழுதுறாரு. தட் இஸ் கால்டு ஷ்ராடிங்கர் வேவ் ஈக்குவேஷன் பேரு.
அது அவர் டெவலப் பண்ணும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நம்ம அதுக்கு முன்னாடி கிளாசிக்கலாக நம்ம வேவ் ஈக்குவேஷன் எழுதும்பொழுது எலக்ட்ரோமேக்னடிக் தியரியில கூட நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஸ்பேஸ் டிபெண்டன்ஸ் ஒன் டைமென்ஷனில் எழுதுறேன்னா, ஒன் டைமென்ஷனில் எழுதும்போது டி ஸ்கொயர் சை பை dx ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 பை v ஸ்கொயர் டி ஸ்கொயர் சை பை dt ஸ்கொயர். இது கிளாசிக்கல் வேவ் ஈக்குவேஷன். இது பேரு. இது பேசிக்கலி இட் வாஸ் given by ஒரிஜினலி ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்ற ஆளு ஹெல்மோல்ட்ஸ். இதை நான் எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸ் நடத்தும் போது சொல்லியிருக்கேன். ஹெல்மோல்ட்ஸ் வேவ் ஈக்குவேஷன் அப்படின்னு வரும். இது ஒன் டைமென்ஷன் எழுதியிருக்கேன். அங்கே 3 டைமென்ஷன் போது டெல் ஸ்கொயர்னு போடுவோம். இதுக்கு இது வெலாசிட்டி ஆஃப் த வேவ் தட் இஸ் ப்ராபகேட்டிங். ஷார்டிங்கர் வந்து இது வேவ் ஆஃப் த பார்ட்டிகிளுக்கு இருக்கிற வேவை ஈக்குவேஷன் எழுதும்பொழுது, ப்ராபகேஷன் பற்றி எழுதும்பொழுது, அதாவது ப்ராபகேஷன் என்ன, டைம் எவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. டைம் எவல்யூஷன்னா டைம் ஆக ஆக இந்த வேவ்ங்கிறது எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு, பார்ட்டிகிளுக்கு இருக்கிற வேவ்ஸுக்கு, வேவ்ஸ் அசோசியேட்டட் வித் பார்ட்டிகிள்னு வரும்பொழுது இந்த ஈக்குவேஷன்லேருந்து இட் டிஃபர்ஸ். இங்கே நான் ஒன் டைமென்ஷன் முதல்ல எழுதுறேன். ஒன் டைமென்ஷன் எழுதி புரிஞ்சிட்டாலே நமக்கு போகும். 3 டைமென்ஷன் பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். இந்த இடத்துல வரும்பொழுது அது என்ன எப்படி எழுதுறாருன்னா ஃபைனல் ஒரு சிம்பிளாக புரியுற மாதிரி ஃபார்மில் எழுதுறேன். டைம் டெவலப்மெண்ட் ஷார்டிங்கர் ஈக்குவேஷன் ஒன் டைமென்ஷன் எழுதும் பொழுது இது ஃப்ரீ பார்ட்டிகிளுக்கு எழுதுறேன் முதல்ல. ஃப்ரீ பார்ட்டிகிள்னா என்ன அர்த்தம்னா there is net force on the particle is 0ன்னு அர்த்தம். அப்போ ஃப்ரீ பார்ட்டிகிள்னு நம்ம சொல்லுவோம் அதை. ஸோ ஃப்ரீங்கிறது அந்த அர்த்தத்தில் நெட் ஃபோர்ஸ் இஸ் 0. அதுக்கு எழுதும்பொழுது ஒன் டைமென்ஷன் எழுதும்பொழுது அவர் கண்டுபிடிச்சது எப்படின்னா மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் பை 2m. m இஸ் மாஸ் ஆஃப் த பார்ட்டிகிள். ஹெச் கிராஸ்ங்கிறது நான் சொல்கிறேன் டி ஸ்கொயர் சை பை dx ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு IH கிராஸ் d psi by dt. இது வந்து ஃப்ரீ பார்ட்டிகிள் எழுதும்பொழுது இந்த சைங்கிறது இந்த இடத்துல நம்ம அந்த வேவுடைய ஃபங்க்ஷன், வேவ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இங்கே அதே போல் இந்த சைங்கிறது வேவ் ஃபங்க்ஷன், பார்ட்டிகளுடைய வேவ் ஃபங்க்ஷன் இது. ஸோ ஜஸ்ட் லுக் அட் இட், த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ ஈக்குவேஷன்ஸ் பாருங்க. இது கிளாசிக்கல் வேவ் ஈக்குவேஷன். டைம் எவல்யூஷன் எப்படி இருக்கு, இந்த டைம் எவல்யூஷன் எப்படி இருக்கு. ஃபர்கெட் திஸ் கான்ஸ்டன்ட்ஸ். ஹெச் கிராஸ்ங்கிறது h over 2π அதான் ஹெச் கிராஸ் எழுதுவோம். தட் இஸ் a basic constant involved in quantum mechanics. h விட h over 2π தான் இன்வால்வ் ஆகும். அதான் ஹெச் கிராஸ் எழுதுவோம். You see that the space dependence is differential of degree of order 2 second order differential equation. ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும், டைமை பொறுத்த வரைக்கும் கிளாசிக்கல் வேவ்ல செகண்ட் ஆர்டர் தான் இருக்கு. பட் குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல வரக்கூடிய பார்ட்டிகல் வேவ் ஃபங்க்ஷன் ஃபாலோஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் இன் டைம். தெரியுறதா? தட் இஸ் எசென்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஷார்டிங்கர் வேவ் ஈக்குவேஷன் ஃபார் அ பார்ட்டிகல் வேவ் அண்ட் த ஜெனரல் வேவ் ஈக்குவேஷன் கிளாசிக்கலி obtained for sound, light, for every other wave, classical wave எல்லாத்துக்குமே. ஸோ திஸ் இஸ் த எசென்ஷியல் டிஃபரன்ஸ். அஃப்கோர்ஸ் இப்போ ஃப்ரீ பார்ட்டிகல் இல்லாமல் அது ஒரு என்ன சொல்றது, ஒரு பொட்டன்ஷியல், அதாவது ஃபோர்ஸ் இருந்ததுன்னா அதை பொட்டன்ஷியல் எடுத்துப்போம். அந்த பொட்டன்ஷியல் வந்ததுன்னா அது பொட்டன்ஷியல் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் பொசிஷன் மட்டும் வச்சுக்கலாம். v ஆஃப் எக்ஸ் தென் சை அப்படின்றது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆட் ஆகும். புரியுறதா? ஸோ மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் பை 2m d ஸ்கொயர் சை பை dx ஸ்கொயர் பிளஸ் v ஆஃப் எக்ஸ் சை இஸ் ஈக்குவல் டு IH கிராஸ் d சை பை dt. இந்த என்டையர் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் எப்படி எழுதுவாங்கன்னா h சை இஸ் ஈக்குவல் டு IH கிராஸ் d psi by dt எப்படி எழுதுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஏன் நம்ம பார்ஷியல் இப்போ யூஸ் பண்ண வேண்டியிருக்கு நான் சொல்கிறேன். பார்ஷியல் ஏன் யூஸ் பண்ண போகிறோம்னா, ரைட், இங்கேயும் பார்ஷியல் யூஸ் பண்ணுறது தான் கரெக்டு. பார்ஷியல் யூஸ் பண்ணுறது கரெக்ட். ஏன் இப்போ சொல்லித்தரேன். இப்போ எல்லாமே பார்ஷியல் சிம்பிளை போட்டுட்டு வரேன். ஏன் psi இஸ் a function of position and time. அப்போ டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அலோன் பண்ணும் பொழுது டி டிபெண்டன்ஸ் என்ன பண்றோம், நம்ம கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். சேம் வே டைம் டிபெண்டன்ஸை டிஃபரன்ஷியேட் கண்டுபிடிக்கும் பொழுது ஸ்பேஸை வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம். ஸோ எல்லா இடத்துலையும் இப்போ பார்ஷியலா போடுறதோட அர்த்தம் புரிஞ்சுதான். பார்ஷியல்ங்கிறது எதனால வருது, தி ஃபங்க்ஷன் இஸ் மல்டி வேரியபிள் ஃபங்க்ஷன். இந்த கேஸில் நான் ஒன் டைமென்ஷன் கேஸில் 2 வேரியபிள் வரும், ஒன்று ஸ்பேஸ் ஒன்று, இன்னொன்று டைம் ஒன்று. அப்போ பார்ஷியலா போடுறது தான்
கரெக்டா இருக்கு இல்லையா? ஸோ திஸ் ஹெச் ஒரு தலையில ஒரு கேப் ஒன்று ஹேட் ஒன்று போடுறோம் பாரு, தட் இஸ் கால்டு ஆபரேட்டர் அப்படிங்கிற அர்த்தம். ஆபரேட்டர்னா இட் இஸ் த மைனஸ் h cross ஸ்கொயர் பை 2m d ஸ்கொயர் பை d x ஸ்கொயர் பிளஸ் v ஆஃப் எக்ஸ். இதை நான் ஹெச்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஹெச்ங்கிறது இப்படி இதை தான் குறிக்கிறேன், தெரியுறதா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்டு Schrodinger's wave equation, which is entirely different for the particle, entirely different from the classical wave equation. இது சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி தான் பார்ட்டிகளுடைய பொசிஷன், மொமெண்டம், எனர்ஜி, ஆங்குலர் மொமெண்டம், ஸ்பின், எல்லா இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த பார்ட்டிகளும் எதுக்குள்ள இருக்குன்னா இந்த சை அப்படிங்கிற வேவ் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த வேவ் ஃபங்க்ஷன் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்றது கண்டுபிடிச்சது தான் ஷ்ராடிங்கருடைய கான்ட்ரிபியூஷன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணினோம்னா, அதாவது சால்வ் பண்றதுன்னு என்ன அர்த்தம், வேவ் ஃபங்க்ஷன் கிடைக்கும். அந்த வேவ் ஃபங்க்ஷன் சைலேருந்து தான் நம்ம பார்ட்டிகளுடைய எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸோ the wave function contains all information about the particle. This is the basic idea of quantum mechanics developed by Schrodinger, Heisenberg and Dirac. Later relativity இதுக்குள்ள எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறது இருக்கு, அதை நம்ம பத்தி பேசல. Dirac was able to do it, and Dirac வந்து பண்ணும்போது அந்த எலக்ட்ரானுடைய ஸ்பின்னும் எப்படி வருது, ஸ்பின்னை வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்பின் இருக்குன்னு நம்ம ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்பின்னுங்கிறது நேச்சுரலாவே அந்த பார்ட்டிகிள்குள்ள அந்த ஈக்குவேஷன்லயே டிராக் ஈக்குவேஷன் வரும்பொழுது ஷ்ராடிங்கர் ஈக்குவேஷன் என்ன பண்றாரு, டிராக் அந்த ஸ்பின்னையும் சேர்த்து ரிலேட்டிவிஸ்டிக்கா போடும்போது ஸ்பின்னும் அது நேச்சுரலா வந்துடுறது. ஸ்பின் இல்லாட்டி என்ன பண்ணணும், அந்த பார்ட்டிகளுக்கு ஸ்பின் இருக்குன்னு நம்ம எக்ஸ்டர்னலா உள்ள கொண்டு போய் போடுற மாதிரி இருக்கக்கூடாது. அந்த தியரிலேயே அது ஸ்பின் வந்து டெவலப் ஆகி வரணும். அது பண்ணினாலு டிராக். அது ரிலேட்டிவிஸ்டிக் போடும்பொழுது அந்த எலக்ட்ரானுடைய ஸ்பின்னும் அதுல ஆட்டோமேட்டிக்கா வந்துடுறது. ஸோ பேசிக்கா இப்போ நம்ம பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த பவுலி உடைய பேரையும் எழுதி வச்சுக்கணும். ஏன்னா பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அந்த ஐடியாவும் வரப்போறது இனிமே இதுல. ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ்னா நிறைய பேர் இருக்காங்க, இந்த 3 பேரை மட்டுமே சொல்றேன். ஸோ இதை பத்தி ஒரு ஐடியா கொடுத்தாச்சு. இப்போ லெட்டஸ் நான் கொஞ்சம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து முடிச்சு விடுறேன். இது சொல்லும் போதே சொன்ன ஞாபகம் இருக்கா, போஸ் S.N. Bose was the first one to apply this quantum mechanics and statistical mechanics. Statistical mechanics ஒரிஜினலா டெவலப் பண்ணின ஆளு போல்ட்ஸ்மேன் 1880s. சப்சிக்வெண்டா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ்னு பேர் வரும்போது நான் முக்கியமான ஆளு போல்ட்ஸ்மேன் எழுதணும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ போல்ட்ஸ்மேன் தெரிஞ்சிக்காம ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க முடியாதுன்னு அர்த்தம். தென் சப்சிக்வெண்டா அதை பெட்டரா தியரிய டெவலப் பண்ணின ஆளு கிப்ஸ். 1902 கிப்ஸ் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதுவும் 1902 தான், 1900 அப்புறம் தான் ஆன்சம்பிள் தியரின்னு ஒன்று கொடுப்பார். அதை பத்தி எனக்கு பத்தி டீட்டெயில போறது இல்லை. அப்புறம் தான் போஸ் என்ன பண்றாரு, போல்ட்ஸ்மேன் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்ளை பண்ணி he was trying to explain the properties of atoms, molecules and other electron and other subatomic particles. போஸ் முதல்ல என்ன பண்றாரு, இங்க டெவலப் பண்ணின குவாண்டம் மெக்கானிக்ஸ், அதாவது 1924 26 இதெல்லாம் நடந்துடுறது. 26 தான் இவர் என்ன பண்றாரு, அந்த சமயத்துல தான் he was applying this quantum mechanics along with the statistics developed by போல்ட்ஸ்மேன். அதுல குவாண்டம் மெக்கானிக்ஸ் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ரிமூவ் பண்ணி குவாண்டம் மெக்கானிக்ஸ் போட்டு பிளாக் பாடி ரேடியேஷனை ஃபர்ஸ்ட் அவர் எக்ஸ்பிளைன் பண்றார். அது ஸ்டார்ட் ஆன உடனே எல்லா பார்ட்டிகளும் அதுக்குள்ள ஸ்பின் பத்திலாம் தெரிஞ்சாச்சு. ஸ்பின் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இன்டிஜர் ஸ்பின் இருக்கிற வரைக்கும் எல்லாமே 1, அது எல்லாமே போஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. பவுலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் அப்ளை பண்ற பார்ட்டிகல் யாரு, ஆஃப் இன்டிஜர் ஸ்பின்ஸ் 1/2, 3/2. இவங்களுக்கெல்லாம் ஃபெர்மி developed, Fermi and Dirac developed statistics, quantum mechanics, but Pauli's exclusion principle சேர்த்து பண்றதால அது set of particles are different. So the idea எல்லாமே கிப்ஸ் உடைய ensemble ஐடியாவை பேஸ் பண்ணி they were able to develop the statistical thermodynamics. So ஃபைனலா இப்போ நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பிசிக்ஸ் என்டையர் பிசிக்ஸையும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 4 பில்லர்ல அந்த பிசிக்ஸை எழுப்புற மாதிரி நம்ம படிக்கணும். எப்பவுமே ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்லும் போதோ ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லும் போது பில்லர் இஸ் ஸ்ட்ரென்த், என்ன பில்லர்ல தான் எல்லா ஸ்ட்ரென்த் இருக்குன்னு சொல்லுவோம் ஒரு பில்டிங். அது மாதிரி பிசிக்ஸ்ங்கிற ஸ்ட்ரக்சருக்கு 4 பேசிக் பில்லர்ஸ் ஒன்று இருக்கு. ஒன்னு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், நியூட்டன், லெக்ராஞ்ச், ஹாமில்டன் இவங்க டெவலப் பண்ண கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். அது டே டு டே லைஃப்ல மெயினா
யூஸ் பண்றதுக்கு அதுதான் ஆகும். சபடாமிக் பார்ட்டிகல் போகும்போது தான் குவாண்டம் மெக்கானிக்ஸ் தேவைப்படுறது. For classical mechanics, quantum mechanics. Then comes the statistical thermodynamics. And the statistical thermodynamics ஸ்டார்ட் பண்ணின ஆளு போல்ட்ஸ்மேன் 1860s 70s. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிளாசியஸ் நிறைய பேர் அதை பத்தி எல்லாம் தெர்மோடைனமிக்ஸ்லாம் டெவலப் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் கிளாசிக்கல். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கிற ஐடியாவை முதல்ல போல்ட்ஸ்மேன் கொண்டு வராரு. கலெக்ஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்ததுன்னா, இப்போ இந்த சாக் பீஸுங்கிறது ஒரு கெமிக்கல், இது இந்த பர்டிகுலர் கலர்ல ஏன் இருக்கணும், இது பிரிட்டிலா ஏன் இருக்கணும் அப்படிங்கிற கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் as well as பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பத்தி நம்ம ஃபுல்லா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த கலெக்ஷன் எல்லா பார்ட்டிகளும் சேர்ந்து தான் அந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்திருக்கு. அதே எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் தான். ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் ஃபார்ம்ல அது ஆட்டமா மாறி அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து மாலிகுலா மாறி அதெல்லாம் பாண்டிங் ஃபார்ம் ஆகி வரும்பொழுது தான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அது கிடைக்கிறது. ஸோ அந்த ஒவ்வொரு ஆட்டமும் ஒவ்வொரு மாலிகுலையும் அந்த ப்ராப்பர்ட்டியை கான்ட்ரிபியூட் பண்றது. அதனால இந்த ஓவராலா நம்ம பார்க்குற மேக்ரோ ப்ராப்பர்ட்டி ஒன்லி மைக்ரோ லெவல்ல இருந்து அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸ், சபாடாமிக் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து தான் வருது. அதனால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ணி நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டிஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல ஆரம்பிச்சாலு போல்ட்ஸ்மேன். சப்சிக்வெண்டா கிப்ஸ் கொடுத்த ஆன்சம்பிள் ஐடியாவை வச்சு டெவலப் பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் போஸும் ஐன்ஸ்டைன், ஃபெர்மி, டிராக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஐடியாஸ். ஸோ இதோட ஒரு சின்ன இதுக்கு மேல நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் போக முடியாது. அந்த மூணாவது பில்லர் அப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் மூணாவது பில்லர். நாலாவது பில்லர் தான் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படிங்கிறது. அதுதான் இந்த டீடைல்டா நம்ம ஃபர்ஸ்ட் வால்யூம்ல படிக்கிறோம் உங்க புக்ல, எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் டுகெதர். அஃப்கோர்ஸ் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் கிளாசிக்கல். அது எது மேக்ஸ்வெல் வரைக்கும் வருது எல்லாமே கிளாசிக்கல். எலக்ட்ரோ மேக்னட்டிசத்துலயும் இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி குவாண்டம் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ரேடியேஷன், குவாண்டம் ஆப்டிக்ஸ் அப்படிங்கிறது ஃபர்தரா அப்புறம் டெவலப் ஆனது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேசர் அப்படிலாம் வரும்போது குவாண்டம் மெக்கானிக்ஸ் இல்லாம லேசர் கிடையாது. ஏன்னா எனர்ஜி லெவல்னு நம்ம போர் சொல்லி கொடுக்கும் போது அது குவாண்டம் மெக்கானிக்ஸ் வந்துடுறது. ஸோ இன்ஃபேக்ட் லேசர் அண்ட் மாடர்ன் டே எவ்ரிதிங் நம்ம குவாண்டம் நேச்சர் அந்த ரேடியேஷனுக்கும் நம்ம அப்ளை பண்ணி அதை எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் சொன்ன அந்த மேக்ஸ்வெல்லுடைய ஐடியாவை குவான்டைஸ் பண்ணி பண்ணும் பொழுது டோட்டலி டிஃப்ரெண்ட். ஸோ நேச்சுரலி அப்போ இந்த நாலு தான் பில்லரா நான் சொன்னேன், கிளாசிக்கல், குவாண்டம் மெக்கானிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் எலக்ட்ரோ மேக்னட்டிசம். இந்த நாலு பில்லர்ல தான் பேசிக் டாபிக்ஸ் இன் பிசிக்ஸ். அதுல மெக்கானிக்ஸை பத்தியும் தெர்மோடைனமிக்ஸை பத்தியும் நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல முடிச்சிடுவீங்க. செகண்ட் இயர்ல வரும்பொழுது தான் நம்ம என்ன பண்றோம், இந்த குவாண்டம் நேச்சரை வச்சுட்டு இந்த மாடர்ன் ஐடியாலாம் பண்றோம். எலக்ட்ரோ மேக்னட்டிசம்லாம் இப்போ செகண்ட் இயர்ல படிக்கிறீங்க. அதனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டர்லையும் படிக்கிறோம். இப்போ 2 வருஷம் ஆஃப் 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டடீஸ் ஆஃப் பிசிக்ஸ் தான். இந்த 4 திருப்பி படிச்சுட்டு அதுல கொஞ்சம் அப்ளிகேஷன்ஸ் போகும்போது என்ன பண்றோம், அந்த செமிகண்டக்டர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இதெல்லாம் நம்ம அப்ளிகேஷனா அதில் பார்க்குறோம் நம்ம அந்த இடத்துல, ரைட்? ஸோ அட்டாமிக் பிசிக்ஸ், நியூக்ளியர் பிசிக்ஸ் இது எல்லாமே அப்ளிகேஷன் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ இந்த 4 பில்லர்ல என்டையர் பிசிக்ஸும் பில்டப் பண்ணி சூப்பர் ஸ்ட்ரக்சர் வரும்பொழுது தான் அப்ளிகேஷன் எல்லாம் சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன் ஐடியா, நியூக்ளியர் பிசிக்ஸ், பார்ட்டிகல் பிசிக்ஸ் எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா, ரைட்? ஸோ தீஸ் 4 பில்லர்ஸை பற்றி பிசிக்ஸ் முதல்ல படிக்கிறோம். எந்த ஹையர் லெவல் பிசிக்ஸ் போய் நீங்கள் இன்டர்வியூ போகும்போதோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதும்போதோ 80%, 75 to 80% of the questions in the interview as well as in the entrance examination will be based upon classical mechanics, quantum mechanics, statistical thermodynamics and electromagnetism. மீதி 20% தான் மற்ற அப்ளைடு பிசிக்ஸா வரப்போகுது. அதாவது அப்ளைடு, தீஸ் 4 things அப்ளைடு. இந்த 2 வருஷத்துல நீங்க படிக்கிறது இந்த பேசிக்ஸ் பத்தி, அது கொஞ்சம் அப்ளைடை பத்தியும் இந்த ப்ரிலிமினரி லெவல்ல. ஸோ இது இன்ட்ரோடக்ஷனா வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், மாடர்ன் பிசிக்ஸ்க்கு போகலாம்.